ஓகே, யுவர் டைம். என்னப்பா மூடிட்ட? எஸ் சார், இதை திரும்ப வைக்கிறேன். ஓகே, எஸ் சார். வெயிட் a minute. ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். எஸ் சார். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் முரளிதரன். நான் செகண்ட் இயர் எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் ஓமந்தூரா மெடிக்கல் காலேஜில் படிக்கிறேன். என்னுடைய டைட்டில் ஸ்டெம் செல் தெரபிஸ், மூல செல் சிகிச்சைகள். முதலில் ஒரு நோய் நிகழ்வாய்வின் மூலயமாக என்னுடைய நோய்க்குள் செல்கிறேன். ரவி 48 வயது. இவரின் உடல் எடை 84 கிலோ, உயரம் 167 சென்டிமீட்டர். கணினி அலுவலக பணியில் தினமும் 8 முதல் 10 மணி நேரம் அமர்ந்து வேலை செய்பவர். உடற்பயிற்சி குறைவாகவும் தினசரி 1 முதல் 2 கிலோமீட்டர் மட்டும் நடப்பதும் அவரின் வழக்கமான வாழ்க்கை முறையாகும். இவருக்கு கடந்த 4 ஆண்டுகளாக உயர் ரத்த அழுத்தம் உள்ளது. நீரிழிவு, ஒவ்வாமை போன்ற மருத்துவ பிரச்சனைகள் எதுவும் இல்லை. குடும்ப வரலாற்றில் இவரது தந்தைக்கு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருந்தது மற்றும் தாய்க்கு ஆஸ்டியோபோரோசிஸ் இருந்தது. கடந்த 1 வருடமாக இடது முழங்காலில் தொடர்ச்சியான வலி, நடப்பது, படிக்கட்டுகளில் ஏறுவது, நீண்ட நேரம் அமர்ந்திருப்ப பின் எழும்புவது போன்ற செயல்களில் கடும் சிரமம் ஏற்பட்டதால் மருத்துவமனைக்கு வந்தார். மாலை நேரங்களில் வீக்கம் அதிகரித்து கடந்த 2 மாதங்களாக வலி நிவாரணி மருந்துகளை எடுத்தே செயல்பட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார். இந்த முழு நிலையை பார்த்து மேலான ஆய்வுகளுக்கு பின்னர் இவருக்கு மூட்டெலும்பு வீக்கம், அதாவது கீழ்வாதம், தரம் 3ஆம் நிலையில் உள்ளது என மருத்துவர்கள் முடிவுக்கு வருகிறார்கள். தரம் 3இல் இருப்பதால் டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி எனும் முழு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தேவையில்லை, மூல செல் சிகிச்சை செய்யலாம் என்ற நோயாளிக்கு பரிந்துரைக்கிறார்கள். மூல செல் சிகிச்சை என்றால் என்ன, எப்படி அதை செய்வார்கள் என்று பார்ப்போம். கற்றல் நோக்கங்கள்: அறிமுகம், மூல செல்களின் வகைகள், பண்புகள், அதன் பொறிமுறைகள் மற்றும் மருத்துவ பயன்பாடுகள், மூல செல் வங்கிகள் அண்ட் தொழில்நுட்ப மற்றும் மருத்துவ சவால்கள், நெறிமுறைகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் பற்றி பார்ப்போம். முதலில் அறிமுகம். மூல செல் என்றால் என்ன என்றால், பல செல் உயிரிகளில் காணப்படும் வேறுபாடு அடையாத செல்கள் மூல செல்கள் அல்லது குருத்தணுக்கள் அல்லது ஆதார செல்கள் அல்லது தண்டு செல்கள் ஆகும். இவை பல மறைமுக பிரிவுகளுக்கு உட்பட்டாலும் தங்களது வேறுபாடு அடையாத தன்மையை தொடர்ந்து பராமரித்து வரும். எனவே அதை மூல செல்கள் என்று அழைக்கிறோம். அடுத்து, மூல செல்களின் வகைகள். ஒரு செல்லின் திறனை பொறுத்து மூல செல்களை 5 வகையாக பிரிக்கிறோம். முதலில் முழுமை திறன். முழுமை திறன் எனப்படுவது ஒரு ஒற்றை செல்ல பிரிதல் அடைந்து ஒரு உயிரியின் அனைத்து வகையான வேறுபாடடைந்த செல்களையும் உருவாக்கும் திறன். உதாரணத்துக்கு நம்ம ஜைகோட் எடுத்துக்கலாம். அதுல இருக்கிற செல் நம்மளோட பாடியில இருக்கிற எல்லா செல்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய. அடுத்து பகுதி திறன் எனப்படுவது ஒரு செல்லானது புற அடுக்கு, அக அடுக்கு, நடு அடுக்கு என்னும் 3 வகை அடுக்குகளில் ஏதேனும் ஒரு செல் அடுக்காக மாறும் திறனாகும். அடுத்து பல்திறன். பல்திறன் மூலச்செல்கள் எனப்படுவது பல வகை செல் வகைகளாக மாற்றமுறும் மூல செல்களின் திறனாகும். எடுத்துக்காட்டுக்கு இரத்த மூல செல்கள், லிம்போசைட்டுகள், மோனோசைட்டுகள், நியூட்ரோபில்கள் மற்றும் இன்னபிற செல்களாக வேறுபாடு அடைதலை குறிப்பிடும். குருதிறன் மூல செல்கள் எனப்படுவது சில வகை செல்களாக மட்டுமே வேறுபாடு அடையும் திறனாகும். எடுத்துக்காட்டாக லிம்பாய்டு அல்லது மைலாய்டு மூல செல்கள் பி மற்றும் டி செல்களாக மட்டும் வேறுபாடு அடைதல், ஆனால் ஆர்பிசி இரத்த சிவப்பணுக்களாக வேறுபாடு அடையாது. அதை குருதிறன் மூல செல்கள் என்று குறிப்பிடுவோம். ஒற்றைத்திறன் என்பது திறனில் மூல செல்கள் ஒரே ஒரு செல் வகையாக மட்டும் வேறுபாடு அடையும். இப்பொழுது மூல செல்களை அதை எடுக்கப்படும் உறுப்பிலை அல்லது இடத்தை பொறுத்து, ஆதாரத்தை பொறுத்து பார்ப்போம். கருநிலை மூல செல்கள், முதிர் மூல செல்கள் என்று இரண்டு வகையாக உள்ளது. கருநிலை மூல செல்கள் என்பது பகுதித்திறன் மற்றும் பல்திறன் கொண்டவை. கருகோளத்தினுள் காணப்படும் செல் திரளின் மேற்பகுதி திசுக்களில் இருந்து கருநிலை மூல செல்கள் பிரித்தெடுக்கப்படுகின்றன. இரண்டாவது முதிர்நிலை மூல செல்கள் அல்லது உடல் மூல செல்கள் என்று அழைப்போம். அந்த உடல் மூல செல்கள் தன்னை போன்றே மற்றொரு செல்லை உருவாக்க இயலும். பெரும்பாலான முதிர் மூல
செல்கள். மஜ்ஜையில் இருந்துதான் முதிர்மூல செல்கள் பெரும்பாலான எடுக்கப்படுகிறது. அடுத்து தூண்டப்பட்ட பகுதித்திறன் மூல செல்கள். இவை முதிர்மூல செல்கள் மறுநிரலாக்கம் அடைந்து கருநிறை மூல செல்லாக மாறும் திறன் கொண்டவை. கருண் 1 minute. கருநிலை மூல செல்கள் நாம் சேகரிக்க தவறினாலோ அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் தூண்டப்பட்ட பகுதித்திறன் மூல செல்கள் மூலியமாக, அதாவது முதிர் மூலச்செல்களை கருநிலை மூலச்செல்களாக மாற்றி அமைத்து நாம் சிகிச்சைக்காக எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து உடல் மூல செல்கள் OCT4, SOX2, NaNOG and CMYC KL4 என்ற காரணிகள் மூலமாக அந்த உடல் மூல செல்லானது தூண்டப்பட்ட பகுதித்திறன் மூல செல்லாக மாற்றி அமைக்கப்பட்டு அக அடுக்கு, நடு அடுக்கு, புற அடுக்கு செல்களாக மாற்றமடையும். அடுத்து மூல செல்களின் பண்புகள். இந்த மூல செல்களுக்கு பலவேறான பண்புகள் உள்ளது. முதலில் பார்ப்பது செல் திறன். பல சிறப்பு செல்களாக வேறுபாடடையும் தன்மையை நாம் செல் திறன் என அழைப்போம். அடுத்து காலனியாக்கம். ஒரே ஒரு மூல செல் பல முறை பிரிந்து மரபணுவில் ஒரே மாதிரியான செல்கள் ஒரு காலனியை உருவாக்கும் திறன், அதுதான் காலனியாக்கம் என்று கூறுவோம். ஒவ்வொரு மூல செல்களுக்கும் தனித்துவமான மீளுருவாக்கம் ரீஜெனரேட்டிவ் திறன் என்பது உள்ளது. அதே போல செல்ஃப் ரினிவல் எனப்படும் தன் நிலையை தக்க வைத்துக் கொண்டு தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும் திறன், அதை வந்து அந்த பண்புகள் உள்ளது. அதே போல முதுமை அடைதல் இல்லாமல் நீண்ட காலத்திற்கு தொடர்ந்து பிரியும் திறனும் உள்ளது. அதே போல தற்காலிக ஓய்வு நிலை. மூல செல்கள் பொதுவாக எமட்டோபைட்டிக் ஸ்டெம் செல் எனப்படும் இரத்த மூல செல்கள், முதிர் மூல செல்கள் இந்த G0 நிலை செல் சுழற்சியின் G0 நிலையில் ஓய்வு நிலையில் இருக்கும். அதே போல உருமாறும் தன்மை, பிளாஸ்டிசிட்டி என்பது உருமாறும் தன்மை. ஒரு வகை செல் வேறு வகை செல்களாக மாற்றமடையும் தன்மை இது. இங்கே படத்தில் பார்த்தீங்கன்னா எலும்பு மஜ்ஜையிலிருந்து எடுக்கப்படும் எமட்டோபைட்டிக் மூல செல்கள் நுரையீரல் செல்களாக மாற்றி அமைக்கப்பட்டு கடைசியில் நுரையீரலாக உருமாற்றம் அடைவது, அதுதான் உருமாறும் தன்மை. அடுத்து மீளுருவாக்கும் திறன். ஒரு காயம் ஏற்பட்டாலோ அல்லது திசு சேதம் அல்லது திசு குலைவிற்கு பிறகு திசு பழுது பார்த்தல் மற்றும் மறுசீரமைப்பில் மூல செல்கள் முக்கிய பங்காற்றுகின்றன. சில மூல செல்கள், குறிப்பாக முதிர் மூல செல்கள், நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்தும் திறனும் கொண்டவையாக விளங்குகிறது. அடுத்து நாம் பார்க்க போவது மூல செல் சிகிச்சையின் பொறிமுறைகள். வேறுபடுத்தல் மற்றும் திசு மாற்றம். நேரடியாக ஒரு காயம் ஏற்பட்ட இடமோ அது திசு சிதைவு ஏற்பட்ட இடத்தில் நேரடியாக மூல செல்களை கொண்டு வேறுபடுத்தல் மற்றும் திசு மாற்றம் எனப்படும். உதாரணத்திற்கு பார்க்கின்சன் நோயில் டோபமினர்ஜிக் நரம்பு செல்களை உருவாக்கம் செய்தல் மற்றும் இதய தசை நலிவுறு நோயில் இதய தசை செல்களை மீளுருவாக்கம் செய்வது, இது ஒரு பொறிமுறை. இரண்டாவதாக பாராக்ரைன் சிக்னலிங் எனப்படும் ஹிட் அண்ட் ரன் கருதுகோள். இதில் மூல செல்களை காயம் ஏற்பட்ட இடத்தில் வைத்து அந்த மூல செல்களால் சுரக்கப்படும் வளர்ச்சி காரணி, சைட்டோகைன்கள் மற்றும் எக்ஸோசோம்கள் ஆகியவற்றை வைத்து அந்த சுற்றியுள்ள செல்கள் அந்த தாக்கத்தை தற்காலிகமாக ஏற்றுக்கொண்டு அதன்படி செயல்படுவது. உதாரணத்திற்கு புதிய இரத்த குழாய்கள் உருவாகும் அந்த ஒரு பொறிமுறை ஆஞ்சியோஜெனிசிஸ் எனப்படும். அதே போல புரோகிராம் செல் மரணம் குறைத்தலும், அதுபோல இம்யூனோ மாடுலேஷன் எனப்படும் ஏமகாப்பு மாற்றியமைப்பு. ஓம்புயிர் நோய் எதிர்ப்பு சக்தி குறைத்தல், உடல் தன் சொந்த செல்களை தாக்கும் செயலை அடக்குதல், டோனார் செல்கள் நோயாளியின் திசுக்களை தாக்குவதை தடுத்தல்.
எவ்வாறு நாமே பார்த்தோம் பொறிமுறைகள் என்று மெக்கானிசம் ஸ்டெம் செல் தெரப்பிகள் எப்படி செயல்படுகின்றன என்றால் வேறு ஒருவரிடம் இருந்து எடுக்கப்படும் அந்த மூல செல்லானது நோயாளியின் உடம்பிற்கு நிராகரிப்பு தன்மையை குறைக்க வேண்டும். அதுதான் ஓம்புயிர் நோய் எதிர்ப்பு சக்தி குறைத்தல். அடுத்து உறுப்பு அமைப்புகளின் மீட்பு. ஒரு உறுப்பு அமைப்பை மாற்றுவதன் மூலமாக பல்வேறு உறுப்பு அமைப்புகள் பலன் பெறும். அதுதான் உறுப்பு அமைப்புகளின் மீட்பு. உதாரணத்திற்கு குறைபாடுள்ள இரத்த செல்கள் மாற்றப்படுவதால் உறுப்புகளின் செயல்பாடு மறைமுகமாக மீட்கப்படுகிறது. ஆரோக்கியமான ஆர்பிசிகள் சிக்கிள் செல் டிசீஸ் எனப்படும் அருவாள் செல் சோகைகளில் அந்த இரத்த சிவப்பணுக்களின் சைஸ் சிறிதாக மாறிவிடும். அப்பொழுது ஆரோக்கியமான ஆர்பிசிகள் நம் இரத்த மூல செல்கள் மூலமாக கொடுக்கும் பொழுது இரத்த கட்டுகள் தடுக்கப்படுகிறது. இதனால் மண்ணீரல், சிறுநீரகம், மூளை ஆகியவற்றின் செயல்பாடு மேம்படுகிறது. திட்டமிடப்பட்ட செல் இறப்பு என்பது அப்பப்டோசிஸ். அப்பப்டோஸை நாம் மூல செல்களின் மூலியமாக குறைக்கின்றோம். அந்த திசு பழுதுபார்த்தலும் மூலியமாக மூல செல் சிகிச்சை செயல்படுகிறது. அடுத்து நாம் பார்க்க போவது மருத்துவ பயன்பாடுகள். மூல செல்களை பலவிதமான முறைகளில் நம் உடலில் செலுத்தலாம். முதலில் நரம்பு வழி செலுத்துதல். நேரடியாக மூல செல்களை இரத்த ஓட்டத்தில் செலுத்தப்படுவது. அடுத்து மூல செல்கள் முதுகு தண்டு கால்வாயில் ஸ்பைனல் கெனால் எனப்படும் முதுகு தண்டு கால்வாயில் செலுத்துவது. அடுத்து குறிப்பிட்ட இடத்தில் எங்கு திசு காயம் ஏற்பட்டதோ அந்த இடத்திலேயே செலுத்துவது. அடுத்து திசு செல் மூல செல்களை எங்கிருந்து எடுக்கிறோம் என்று சொல்வது. சுய மூல செல் மாற்று. நோயாளியின் சொந்த மூல செல்களை பயன்படுத்துவது. இதில் நிராகரிப்பு அபாயம் குறைவாக இருக்கும். ஆனால் மறுவீழ்வு எனப்படும் நோய் மீண்டும் வருதல் அபாயம் அதிகமாக காணப்படும். அடுத்து டோனார் ஸ்டெம் செல் மாற்று. இது வேறு ஒருவரிடம் பெறப்பட்ட மூல செல்களை பயன்படுத்துவது. இதில் GVHD எனப்படும் கிராஃப்ட் வெர்சஸ் ஹோஸ்ட் டிசீஸ் அபாயம் அதிகமாக உள்ளது. ஆனால் டோனார் டி செல்களால் ஏற்படும் GT விளைவு குறைவாகவே காணப்படுகிறது. நீக்கம் மற்றும் மீளுருவாக்கம் எனப்படுவது இதய கோளாறு, அதே போல மூட்டெலும்பு வீக்கம், கீழ்வாதம், முதுகுத்தண்டு காயம் அல்லது முதிர்வு காரணமாக சேதமடைந்த அல்லது இறந்த செல்களை மீண்டும் உருவாக்குவது. நாம் பார்த்த நோய் நிகழ்வாய்விலே சொல்லியிருப்போம். மூட்டெலும்பு வீக்கம், கீழ்வாதம் குருத்தெலும்பு மீளுருவாக்கம் முறையில் செயல்படும். அடுத்து மருந்து கண்டுபிடிப்பு மற்றும் சோதனைக்காக இந்த மூல செல்களை மருத்துவ பயன்பாட்டில் உபயோகிக்கிறோம். மூல செல்களை பயன்படுத்தி மனித திசுக்களை ஆராய்ச்சி கூடங்களில் வளர்க்க முடியும். அதன் மூலியமாக புதிய மருந்துகள் மற்றும் சிகிச்சைகளின் பாதுகாப்பு சோதிக்க முடிகிறது. விலங்கு சோதனைகளின் தேவையை இந்த மூல செல் சிகிச்சை குறைக்கிறது. அதே போல ட்ரக் இன்டராக்ஷன்ஸ் எனப்படும் மருந்துகள் ஒரு செல்லுடன் சேர்ந்து எப்படியெல்லாம் எதிர்வினைகளை செய்யும் என்பதையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்து நோய் மாதிரி உருவாக்கம், டிசீஸ் மாடலிங் எனப்படும். மூல செல்களை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட நோய்களுக்கு உரிய செல்கள் உருவாக்க முடியும். இதன் மூலம் அந்த நோயின் முன்னேற்றம், அந்த நோய்க்கான சிகிச்சைக்கு ஏற்ற இலக்குகள் ஏதேனும் அதை கண்டறிய முடிகிறது. இதே போல மரபணு நோய்கள், நரம்பியல் நோய்கள் மற்றும் சிதைவு நிலை நோய்கள் ஆகியவற்றின் அடிப்படை செயல்முறைகளை புரிந்து கொள்ள மூல செல் சிகிச்சை மருத்துவ பயன்பாட்டில் பெரும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து மரபணு சிகிச்சை மற்றும் மரபணு திருத்தம். மரபியல் நோய்களுக்கு காரணமான மரபணு மாற்றங்கள், மியூட்டேஷன்ஸ் எனப்படும் மரபணு மாற்றங்களை சரி செய்ய மூல செல்களின் மரபணு அளவில் மாற்றியமைக்க முடியும். இதனைதான் CRISPR-Cas CRISPR-Cas9 தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு குறிப்பிட்ட மரபணுகளை துல்லியமாக மாற்றி மருத்துவ பயன்பாட்டில் மூல செல்களின் பயன்பாடு இருக்கிறது. அடுத்து இம்யூனோதெரப்பி எனப்படும் ஏம காப்பு மருத்துவம். தன் கட்டுப்பாட்டு
தன் தடுப்பாற்று நோய் குணப்படுத்த மற்றும் உறுப்பு மாற்றம் நிராகரிப்பு குறைகிறது. ஆட்டோஇம்யூன் டிசீஸ் எனப்படும் தன் அதனை பயன் மருத்துவம் பர்சனலைஸ் நோயாளிக்கு உருவான நோய் மற்றும் நோயின் முன்னேற்ற நிலையை பொறுத்து சரியான சிகிச்சை முறையை அளிக்கப்படும். அடுத்து எலும்பு ஒட்டு எனப்படும் போன் கிராஃப்ட், எலும்பு நலிவு நோய் மற்றும் மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சை. உடலில் இருந்தே பெறப்படும் செல்களை கொண்டு எலும்பை நாம் சரி செய்ய உதவுகிறது. புற இரத்தத்திலிருந்து பெறப்படும் செல்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. குருத்தெலும்பு மறுவளர்ச்சி, முழங்கால், இடுப்பு, தோள்பட்டையில் ஏற்படும் காயங்கள் மற்றும் சிதைவுற்ற வட்டு நோய் டீஜெனரேட்டிவ் டிஸ்க் டிசீஸ் எனப்படும். இதற்காகவும் நாம் பெரும்பாலும் மூல செல் சிகிச்சையை பரிந்துரைக்கிறோம். அடுத்து ஆட்டோஇம்யூன் டிசீஸ் எனப்படும் தன் தடுப்பாற்று நோய், ஜோகன்ஸ் நோய், ஹஷிமோட்டோஸ் நோய், சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்மெட்டோசஸ் என்னும் நோய், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் என்னும் போலி கீழ்வாதம் அண்ட் ஃபைப்ரோமயால்ஜியா. இது போல தன் தடுப்பாற்று நோய்களுக்கும் மூல செல் சிகிச்சையை மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்றனர். இது நரம்பியல் கோளாறுகள், தண்டுவட மரப்பு நோய், பக்கவாதம், தசை நரம்பு சிதைவு நோய் மற்றும் பார்க்கின்சன் நோய், முதுகு தண்டு காயம் போன்ற நரம்பியல் கோளாறுகளுக்கும் மருத்துவர்கள் மூல செல் சிகிச்சையை பரிந்துரைக்கின்றனர். மற்றும் இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் எனப்படும் அலர்ஜிக் உடல் நோய், முக்கியமாக கான்ஸ் நோய் என்ற நோய்க்கும் பெரும்பாலும் மூல செல் சிகிச்சை பரிந்துரைக்கப்படுகிறது. இப்பொழுது மூல செல் வங்கிகள் பற்றி பார்ப்போம். எதிர்கால சிகிச்சை தேவைக்காக மூல செல்களை பிரித்தெடுத்தல், பதப்படுத்துதல் மற்றும் சேமித்து வைத்தல் ஆகிய பணிகளை உள்ளடக்கியதே மூல செல் வங்கியியல், ஸ்டெம் செல் பேங்கிங் எனப்படும். இதில் குறிப்பாக பனிக்குட திரவத்திலிருந்து எடுக்கப்படும் மூல செல்களை பனிக்குட திரவ செல் வங்கி என்று அழைக்கப்படும். அதே போல குழந்தை பிறந்தவுடன் தொப்புள் கொடி மற்றும் தொப்புள் கொடி இரத்தத்திலிருந்து எடுக்கப்படும் மூல செல்களை சேமித்து வைத்தல் தொப்புள் கொடி இரத்த வங்கியியல், கார்ட் பிளட் பேங்கிங் என்று அழைக்கப்படும். அதே சமயம் தாய்சேய் இணைப்பு திசு, பனிக்குட உறை மற்றும் பனிக்குட திரவம் ஆகியவையும் மிகுந்த அளவில் தரமான மூல செல்களை கொண்டுள்ளன. அடுத்து நாம் பார்க்க போவது தொழில்நுட்ப மற்றும் மருத்துவ சவால்கள். மூல செல் சிகிச்சையை செய்ய என்னென்ன சவால்களை எல்லாம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் என்று பார்ப்போம். முதலில் செல் பெறுதல். மூல செல்களை பெறுதலிலே ஒரு சவால் உள்ளது மற்றும் பெற்ற செல்லை பெருக்குதல். உயர்தரமான மருத்துவ பயன்பாட்டிற்கு ஏற்ற செல்களை பெரிய அளவில் தயாரிப்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும். அடுத்ததாக எடுத்த செல்களை நோயாளியிடம் செலுத்திய பிறகு எதிர்ப்பு சக்தி அந்த செல்களை நிராகரிக்கும். அதற்காக மரபணு மாற்றம் செய்யப்பட வேண்டும். நோய் எதிர்ப்பு சிறப்புரிமை பகுதிகளை மரபணுவிலிருந்து தேர்வு செய்தல் வேண்டும். அதே போல நோயாளியின் நோய் எதிர்ப்பு சக்தியை நாம் மூல செல் சிகிச்சைக்கு முன்னரே குறைத்து வைத்திருக்க வேண்டும். அடுத்ததாக புற்றுநோய் உருவாக்கும் தன்மையும் மூல செல் சிகிச்சையில் பெருமளாக இருக்கக்கூடியது. கருக்கட்டி உருவாதல், டெரட்டோமா என்று சொல்வோம், மற்றும் புற்றுக்கல்லை மாற்றும் குறைத்தல். அடுத்ததாக இலக்கு நிர்ணயம் மற்றும் செல் உறைவு. காயம் ஏற்பட்ட இடத்தை நாம் மூல செல்கள் சிகிச்சை மூலமாக சரியாக அந்த காயம் ஏற்பட்ட இடத்தை மூல செல் சென்று அடைகிறதா என்பதை பார்க்க வேண்டும். அடுத்ததாக உயிரி பொருட்களின் நச்சுத்தன்மை என்பது மருத்துவ பயன்பாட்டு உயிரியல் பொருட்கள், உதாரணத்திற்கு இம்ப்ளான்ட், ஸ்கேஃபோல்ட்ஸ் மற்றும் மற்ற பொருட்கள் நம் உடலில் வந்த பிறகு அதற்கு எதிராக நம் நோய் எதிர்ப்பு சக்தி செயல்படுத்தும் ஆற்றலை. அடுத்து நெறிமுறைகள், எத்திக்ஸ் என்ன சொல்வார்கள். கருவின் நெறிமுறை நிலை. கருநிலை மூல செல்களை எடுப்பதற்கு ஒரு கருவை அழிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பதால் இந்த மாரல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எம்பிரியோ கருவின் நெறிமுறை நிலை என்று இருக்கிறது. அடுத்து நோயாளியின் சிகிச்சையின் அபாயங்கள். மூல செல் சிகிச்சை ஏற்பட்டால் இந்த புற்றுக்கல்லை உருவாக்கம், நோய் எதிர்ப்பு தடுப்பு, இந்த அபாயங்கள் எல்லாம் வரும். மற்றும் மூல செல் சிகிச்சை என்பது வளர்ந்து வரும்
நிலை சோதனை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சிகிச்சை என்பதையும் நோயாளிக்கு நாம் விளங்க புரிய வைக்க வேண்டும். அடுத்து வணிகமயமாக்கல் மற்றும் வணிக சுரண்டல். மூலசெல் சுற்றுலா எனப்படுவது நிறைய சமூக வலைதளங்களில் இந்த நோயா, இந்த இடத்திற்கு வாருங்கள், நாங்கள் இதை இவ்வளவு குறைவான மற்றும் எளிமையாக நாங்கள் செய்து தருகிறோம், நோயெடுத்து விடுகிறோம் என்றெல்லாம் அசைவார்த்தை கவர்ந்தெழுத்து அறிவியல் ஆதாரம் இல்லாத விலை உயர்ந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய சிகிச்சைகளை நோயாளிகள் பெறுவதுதான் வணிகமயமாக்கல் மற்றும் வணிக சுரண்டல்கள் எனப்படும். மரபணு மாற்றம். மூல செல்களில் CRISPR-Cas9 போன்ற ஜீன் எடிட்டிங் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது பாதுகாப்பு குறைபாடு மற்றும் எதிர்பாராத மரபணுகள் மாற்றம் அடுத்த தலைமுறையினருக்கு பரவக்கூடியது. அடுத்து சமமான அணுகல். எதிர்காலத்தில் மூலசெல் சிகிச்சை என்பது இப்பொழுது வளர்ந்து வரக்கூடிய ஒரு வகை சிகிச்சையாக உள்ளது. எதிர்காலத்தில் உருவாகும் பயனுள்ள சிகிச்சைகள் எல்லாரும் அனைவருக்கும் சமமாக கிடைக்க வேண்டும் என்பது ஒரு நெறிமுறையாக உள்ளது. அடுத்து ஒழுங்குமுறைகள். பாதுகாப்பும் மற்றும் செயல்திறனும். ஒரு மூல செல் அதன் ஆதாரத்திலிருந்து பெறப்பட்டு நோயாளிக்கு சிகிச்சைக்காக நாம் கொடுக்கிறோம் என்றால், நோயாளியை சென்றடையும் முன் அந்த மூலச்செல்லானது பாதுகாப்பானவையா, எந்த ஒரு மாசுபாடும் இல்லாமல், மரபு நிலைப்புத்தன்மை உள்ளதா, புற்று உருவாக்கம் இல்லாமல் பாதுகாப்பாக இருக்கிறதா மற்றும் அது செயல்திறனுடன் இருக்கிறதா என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து மூல செல் தேர்வு. ஒரு செல்லை தேர்வு செய்வதற்கு முன் என்னென்ன பரிந்துரைகள் எல்லாம் செய்ய வேண்டும், டோனார் என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும், அது அனைத்தும் மற்றும் தயாரிப்பு செயல்முறை குட் மேனுஃபேக்சரிங் பிராக்டிஸ் படி சரியாக மூல செல்லை தேர்ந்தெடுக்க வேண்டும். சர்வதேச வழிகாட்டுதல்கள். இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் ஸ்டெம் செல் ரிசர்ச் போன்ற அமைப்புகள் வழங்கும் வழிகாட்டுதலை பின்பற்றுதல் அவசியம். எதிர்கால வாய்ப்புகள். மூலசெல் சிகிச்சை என்பது இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு சிகிச்சை முறையாகும். இது அனைவருக்கும் எளிமையாக சென்று சேர வேண்டும். வாய்ப்பளித்ததற்கு நன்றி. வெரி குட் தம்பி.